சுப்பையா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்று பழனியிலிருந்து கோவை செல்லும் பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சராக பொறுப்பேற்று பழனியிலிருந்து ஒட்டன்சத்திர வழியாக மானாமதுரை செல்லும் பேருந்து அமைச்சர் கண்டக்டர் இடம் வந்துருச்சு, இறங்கி வா. அமைச்சர் வந்து யாருக்குமே பிடிக்கல. இவர் பேர் சுப்பையா. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டரா இன்னைக்கு வேலைக்கு சேர போறாரு. பழனி டு பண்ணக்காடு இவர் வேலை செய்ய போற ரூட்டு. மந்திரி ஆகிறது இவருக்கு கனவு. அதே மாதிரி ஒரு சுந்தரிய கல்யாணம் பண்ணி சுகமா செட்டில் ஆகணுங்கிறது இன்னொரு கனவு. அந்த கனவு பண்ணக்காட்டில் தான் நிஜமாக போகுது. இவர் பேர் கருப்பு. அதே பழனி பண்ணக்காடு ரூட்ல டிரைவர், சீனியர் டிரைவர். இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தானே புதுசா சேர்ந்திருக்க கண்டக்டர். கண்டக்டரா? எந்த ரூட்? உங்க ரூட் தான். பேரு பண்ணக்காடு. இல்ல உன் பேர் என்ன? சுப்பையானே. காசு பையா? அப்படி ஒரு பேர்? சுப்பையா இல்லனே, சுப்பையா. எல்லாரும் சுருக்கி சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செல்லால சுப்பையானா, வட்ட செல்லால சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லி எனக்கு தெரியாதுல. ஏய், நீ எந்த ஊர்ல? கடலூர். கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்த நான் உனக்கு சொல்லுதேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்காரு பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. ஆமாண்ணே, பார்த்தாலே தெரியுதுண்ணே. பண்ணாட பவரை சொல்றேன்டே. 8 மணிக்கெல்லாம் பண்ணக்காட்டுல இருந்து பஸ் ட்ரிப்பு கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும். புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. யாத்தே, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்துட்டு நீங்க ஒண்ணும் ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஊத்திட்டு வந்துடுறேன். இல்ல ஜோடா எடுத்துக்கிறேன்ல. கோலி சோடா. டிரைவர் கருப்புக்கு சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் எப்பவும் சிரிச்சபடி மற்றவங்களை சிரிக்க வச்சபடி இருக்கிறவர். இவர் குப்புற விழுகாத அளவுக்கு குடிப்பாரு. கல்யாணம்னு போகாத அளவுக்கு காதலிப்பாரு. குடி குட்டின்னு இருந்தாலும் யார் குடியையும் கெடுக்காதவர். டிக்கெட் 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 டிக்கெட். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன வீட்டுல இந்த சில்லறை எடுத்து தர முடியும். எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது, எல்லாரும் ஏறிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆகிற வரல இதைத்தான் சொல்ல போறேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்ப ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்பா. சாரிண்ணே, ஜிப்பு அங்கிருந்து எங்க பார்த்தான்? புதுக்கோட்டை, மணப்பாறை, பொள்ளாச்சி, பழனி. எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்து. எங்க என்னையவா? ஒன்னதான் வேணாங்க. சேவிங் முன்ன இருந்து மாதிரி இருக்கான். குட் பாய். தேங்க் யூ. நோ மென்ஷன்ஸ். லக்கேஜ் எடுத்து உள்ள வை. லக்கேஜா? எங்க காணோம்? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் லக்கேஜ். என்னையா சொல்ற? குடிச்சிருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. இங்க இருந்து பஸ் பேரா காணோம். அந்த இடத்துல பற்ற போகுது. ஏன் ஏத்தி விடு. பாத்தியா பிஞ்சு உடம்பியா? லக்கேஜ் டேமேஜ் ஆகும், பத்திரமா ஏத்தி விடு. பாத்தியா விழுந்துற போறேன். தலையில பாத்து பாத்து மெதுவா உட்காரு. தேங்க்ஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. வணக்கங்க. புது கண்டக்டரா? ஆமாங்க. பேரு? சுப்பையா. என் பேரு விநாயகம். எல்லாரும் என்ன அண்ணன் சார்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் சாரா? ஊர்ல எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல நான் வாத்தியார் ஆயிட்டேன். அதனால அண்ணனோட சார் சேர்ந்து அண்ணன் சார் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி இப்ப பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். ஆனா அண்ணன் சார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஒரு பண்ணக்காடு கூடையில கோழிங்க பத்திரம் பாத்து எடுத்துட்டு வாடா. தோத்துறோம் ஜெஸ்ஸி. தோத்துறோம். பின்னாடி என்னது கூடையில? நாட்டு கோழினே வீட்லயே விட்டு வந்துட்டா நாய் நரி தின்னுடுமோன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுகிட்ட இருந்து காப்பாத்தி நீ தின்ன போற. கொன்னா அப்பாவும் தின்னா போச்சு. அண்ணன் ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. அவன் எப்பவுமே தெளிவா தான் இருப்பான். கிளப்பலாமா? கையில இருக்கிறது கடலை மிட்டாய் இல்ல, வாயில வச்சு ஊது. நான் குடிச்சிருக்கேன், நீ குடிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் டைம்ல. டிக்கெட் டிக்கெட். என்ன புதுசா? போம்மா போம்மா, விசில் எல்லாம் கை வைக்காத. மாறி உட்காரலாம்.
அண்ணே முட்டையோட நான் தானே முதல்ல வந்தேன். முதல்ல கோழிலா, அப்புறம் தாமலாம் முட்டை. ஒரே மிதி மாதிரி உட்கார். சட்னு கோயிலில் சூட வச்ச கொண்டையில பூ வச்ச பார்வையில பாம வச்சடா. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நல்லா இருக்க. நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க. அண்ணே போதுனே பொங்க வச்சது, அடுப்பு அவிஞ்சிட போகுது. பொறாமையில பொசுங்கிறானுங்க. அண்ணே சொல்லு. யாரோ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலண்ணே. யாரும் டிக்கெட் எடுக்காம வரமாட்டாங்களே, எல்லாம் ரெகுலரா வர ஆளுகதான். நீ சரியா எண்ணி பாருல. ஹலோ, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா? நாங்கெல்லாம் குடிக்கலாம் ஒன்று மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது தெரியல. எங்க காசுல தான் கவர்மெண்ட்டே நடக்குது. யோ அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுறாங்களா? யோ நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பழைய டிக்கெட்டா கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது. புது டிக்கெட் தானே. இந்த யாரா இருக்கும்? என்னம்மா மணக்கு. இது வரைக்கும் வண்டியில கோழியும் குஞ்சுமா இருந்தது, இப்பதான் பூவும் பிஞ்சுமா வந்துட்டு இருக்கு. எல்லா பூவும் ஈரமா இருக்கே. புத்துல ஒரு பூவை காணோம். ஏய் எங்கடி அந்த முத்தலக காணோம்? அவ முழுகாம இருக்கா. நீங்க என்ன முழுகிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு இந்த மாசம் சந்தேகம். போலாமா? போலாம். ரைட். என்னங்க ஏன் வேலையை அவளுக்கு பாக்குறாளுங்க? இனிமே எல்லாம் அவ்வளவுதான். ஆத்துல தண்ணி வரலாம், மெடிக்கல் லீவ் போட்டுருவான் இந்த டிரைவரு. நல்ல டிரைவரு, நல்ல பேசஞ்சர். புது கண்டக்டர் அவர் ஏஞ்ச மாதிரி தான், நீங்க கிளம்புங்க. ஏன் பிள்ளைகளா இந்த மாதிரி வாரம் வராம தினத்தந்தி மாதிரி தினமும் வந்தீங்கன்னா கிளுகிளுப்பா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க உங்க என்ஜின். சூடான என்ஜின் சுருக்குன்னு எங்கிட்ட ஆஃப் ஆகும். அச்சச்சோ அண்ணே, நீங்க ரொம்ப பாவம்ண்ணே. ஏன்டே மேல ஒரு ட்ரிப் வரதுக்குள்ளே இன்ஜின் சூட்ல என் முட்டை குஞ்சு பறிச்சேண்ணே. நீங்க டெய்லி இன்ஜின் சூட்லயே உட்காந்துருக்கீங்களே, அதை நினைச்சாதானே என் நெஞ்சு. கூடு உடைஞ்சாலும் சேதாரம் இல்லாம கூட்டி வந்து சேர்க்கிறோம்ல உங்களை. ஏம்ல சொல்ல மாட்டேன் ஊத்த முட்டை. வாமா. என்னன்னு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? எங்கம்மா, அரசாங்க நோட்டையும் புத்தகத்தையும் இலவசமா கொடுத்தாலும் இந்த அதிகாரி எடுத்து கொடுத்தாதானே ஏதோ அவங்க சோப்புல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் நினைக்கானுவ. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன். கொடுத்தா கொடுக்கேன், இல்லைன்னா இதே மாதிரி தாக்கல் கொடுக்கேன். இவர்தான் புது கண்டக்டரா? இந்த மாவட்ட கலெக்டரா? டேய் பேரை சொல்லு. ஐ ஆம் சுப்பு. இல்ல என்கிட்ட சுப்பையானே பொண்ணை பார்த்ததும் சுப்புங்கிற ஸ்டைல்ஸ். அப்புறம் இவங்க தான் நிர்மலா டேவிட், இந்த ஒரு பள்ளிக்கூடத்து மாஸ்டர். அண்ணே ஜென்ஸை தானே மாஸ்டர்னு சொல்லணும், லேடிஸை மிஸ்ன்னு சொல்லணும். சரியில்ல, இந்த ஊர்லயே இவங்க தான் அழகான மிஸ்ன்னு வச்சுக்குவேன். அண்ணே இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? என்னைய விட்டுருங்க. அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? யார எப்படி கூப்பிடணும்னு சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை அண்ணன்னு கரெக்டா கூப்பிடுதே, அந்த தெளிவை சொன்னே. அப்பா இதை விட தெளிவு. பஸ்ல பார்த்தல அண்ணா சாரு, அவங்க பொண்ணு இது. அண்ணன் சார் பொண்ணா? அண்ணன் சார் பேரு விநாயகம், இவங்க பேரு நிர்மலா டேவிட். எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. அது மிஸ், இது மிஸ்டேக். ஒண்ணுக்கு சரியா போச்சு. வாவலா. மழை வருது. என்னல படிக்கு கீழே நின்னு ஒண்ணு கடிக்க? யோ நேத்திக்கு நீ படிக்கு மேல நின்னு ஒண்ணு கடிச்சே, நான் ஏதாவது கேட்டனாயா? இல்லனே, இது ஆந்தைக்கு பிறந்த பைய புள்ள. எங்கிட்டாவது நின்னு பாத்துருக்கோம். அதை விடு. இந்த ஊர்ல தியேட்டர் இருக்கானே, அஜித் விஜய் படம்லாம் பாக்குற மாதிரி. இந்த ஊர்ல பாதி பையலுக்கு சிவாஜி செத்ததே தெரியாது. அப்போ மீதி பேருக்கு எம்ஜிஆர் செத்ததும் தெரியாது. ஐயோ என்னண்ணே மேனேஜர் குவார்டர்ஸ் சரியா தான் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு குவார்டர் இருக்கு, நீ போய் ஒரு குவார்டர் வாங்கி வந்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தோம்னா இதானே குவார்டர்ஸ். நீங்களாம் பஸ் ஓட்டும்போது கூட ஹெல்மெட் போட்டுக்கணுண்ணே. ஏம்ல? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நாய் நக்கிட்டு போயிரும்ல. அது சரி, நம்ம ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தருக்காவது மூளை இருக்கணும்ல. மூளை இருக்கலாம் சரி, என்ன போன்ல டவரே இல்ல. எங்கிட்ட கூட இந்த பொட்டிக்கு இந்த ஊர்ல ஜிங்கிள் டீ கூட கிடைக்காது. நீ ஒண்ணு பண்ணிட, இந்த ஆனை புலி வந்ததுன்னா ஒரு போட்டோ பிடிச்சி அதை எடுத்து வீட்டுல மாட்டிக்கோ. யானை புலி எல்லாம் வருமா? புலி வந்தா நம்ம என்ன பண்றது? நாம ஒன்றும் பண்ண வேணாம், அதே பண்ணிட்டு பீடா போட்டுட்டு போயிடும். அப்புறம் எப்படின்னு எங்க அம்மாவுக்கு போன் பேசுறது? அதுக்கு நீ கடவுள்கிட்ட தான் போகணும். இது
என்னல முழிக்க? இங்க சர்ச்சில் ஒரு போன் இருக்கு, டேம்ல ஒரு போன் இருக்கு. நீ வெரசலா பேசணும்னா பாதட்ட தாம்ல சொல்லணும். நல்ல சாவாசமா பேசலாம்னா நாளைக்கு டவுன்ல போய் தான் பேசணும். அண்ணே கருப்பண்ணே வணக்கம்ண்ணே. வாடே கழுத புலி, முட்டாய் பாட்டில திறந்தாச்சு இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். எப்படா மூடிய திறப்பான்னு மூக்க விரிச்சு வச்சுட்டு வந்துறியாடா? ஆமாண்ணே. என்னது இது உங்க பிராந்தி வாசனை தான் பண்ண காட்டே வாவான்னு கூப்பிடுதே. பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீ இல்ல வந்திருக்க. என்னண்ணே முன்னாடிலாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப என்ன மரியாதையா திட்டுறீங்க? அண்ணே எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் பிராந்தி குடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருனே. பிராந்தி குடிக்கிறதே நல்ல காரியம் தான், அது எந்த நாய்க்கும் தராதேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. கேட்டும் குடுக்கலன்னா கப்புன்னு எடுத்து குடிச்சிருன்னு எங்க பெரியப்பா சொல்லியிருக்காருனே. சரி விடு, சாக்கடையில் சிந்தனதான் நினைச்சுக்கிறேன். அண்ணே யார் இது புது டிக்கெட்டா? யோ டிக்கெட்னா வாய உடைச்சு போடுவேன். நான் புதுசா வந்திருக்கேன் கண்டக்டர். அதத்தான் தம்பி நானும் சொல்ல வர்றேன். அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறீங்க? பை த வே ஐ அம் தியாகி தில்லை. தியாகிங்கிறீங்க, பார்த்தா சின்ன வயசா தெரியுது. அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் தியாகி. அப்ப நீங்களே சொந்தமா வச்சுக்கிட்ட பட்டம். பின்ன இளைய தளபதி, புரட்சி தளபதி, சின்ன தளபதின்னு அவங்கவங்களா பட்டம் வச்சுக்கிறாங்க. அதை யாரும் கேட்காதீங்க, நான் வச்சுக்கிட்டா மட்டும் கேளுங்க. அதை விட நீ வலுக்க தளபதின்னு வச்சுக்கடே. ஏல அரக்கா அப்படி மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கு அடமொழி ஒரு கேடா. அவன் பேசினா பிடிக்காதே. பாய் பாய் பாய். ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. சை கேவலம். லதாம்மா அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்புக்கு சாப்பாடு எடுத்துக்கோமா. ஆமாப்பா, இப்பவே லேட்டு. பாண்டியன் வீட்ல விசேஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜாக்கிரதை எடுத்துக்கோ. வாம்மா. என்ன உடம்புக்கு சோகம் இல்லையோ? எங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது தான் முதல் தடவை, அதான் ஒரு மாதிரி இருக்குண்ணே. எல்லாம் போக போக சரியா போயிடுட்டே. அப்பா கருப்பு மாஸ்டர், நீங்க ஏன் இப்படி இருட்டுல தொலாவிட்டு வரிய? நாங்களே அங்க வந்து சாப்பிட்டுருப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, பாண்டியன் பொண்ணுக்கு இன்னைக்கு சீர் பண்றாங்க, அதான் சீக்கிரம் கடையை மூடிட்டோம். இவர்தான் புதுசா வந்த கண்டக்டரா? அண்ணன் சாரு கடைக்கு வந்தப்ப சொன்னாரு. உங்க பேரு? மை நேம் பேரு சுப்பையா. பொண்ணுங்க கேட்டா சுப்புனுவா, அதுவும் ஸ்டைலா. சும்மா இருங்கண்ணே. இது யாரு? பேரு லதா, +2 படிக்குது, சயின்ஸ் குரூப். போதுமாடே? நீங்களே பேசிட்டு இருந்தா நான் கொட்டுறதா? வரல, அது கூட நான் சொல்லி தான் கொட்டணும். ஏன்னா நான் தான் இங்க சீனியர் சீனியர் சீனியர். குடு போமா, நாளைக்கு உங்க அப்பா மட்டும் அனுப்பு. இந்த ஆளு பொண்ணா இல்ல, ஊர்லயே வெளுத்த உருப்படி அது ஒண்ணுதான், அதையும் நீ மடிக்க பாக்க. சுப்பு விடிய போது ஏந்திரிடே. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா? அம்மாவா விட்டா குப்புறப்படுத்து கை சூப்பு போல. எந்திரல, இன்னும் விடியவே இல்ல. ஊர் முழிக்கிறதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடும். வாழ இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? இன்னும் விடியவே இல்ல, அதுக்குள்ள குளூர்ல காலையில மனுஷனை உயிர் வாங்குறாரு. அட ஏம்புல டீக்குள்ள உள்ள ஈ மாதிரி தூக்க புருஷும் பேஸ்டும் விலகே இருந்தா எப்படி வளர்க்கறதுன்னு வேணா ஒரு டிரைவரோட ஃபீலிங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஐயோ அப்பா வந்துற போறாங்க. ஆமா, அவர் ஓடியாந்தாலே ஒரு வாரம் ஆகும். குடு பாத்துக்கலாம். சீக்கிரம் வந்துடும்ல. புரிஞ்சது இல்ல போல. என்னன்னு காலையிலே பல்லு விளக்காம டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. இது டீ இல்லல, ஹார்லிக்ஸ். கலக்க போற நேரத்துல ஏம்ல கப்ப கவுக்க ஏவலா சிரிக்க? இல்ல, நீங்க ஹார்லிக்ஸ் கலக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சேன். அதான் சிப் போல. புதுசா வந்தவன் நீ சொல்லி அவங்க நம்ப போறாங்க. இவர் நம்ப மாட்டாரு. ஆனா நீங்க ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்துறதும் தண்ணியை போட்டுக்கிட்டு பஸ்ஸை ஓட்டுறதும் டெப்ப மேனேஜர் சொன்னா அவர் நம்புவார்ல. ஏல நீ கண்டக்டர் வேலைக்கு வந்தியா இல்ல செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்தியால? என்னையே சரி பார்த்துட்டு கிடக்க. காலையிலேயே பிச்சைக்காரனா? ஹார்லிக்ஸ் மீட்டர் அவங்க அப்பா கிட்ட கலக்கட்டுமே. கவுத்துட்டு ஏம்ல கலக்குற? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கலக்கி குடிக்கலாமா இல்ல ஹார்லிக்ஸ் அப்படியே சாப்பிடலாமான்னு. ஆமா ஆமா. ஓஹோ பண்ணிருனே. பால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அது ஒண்ணும் இல்லப்பா, காளை மாட்டுக்கிட்ட சேர்க்கிற நேரம் வந்திருக்கும், அதான் பால் குறையுது. சாயந்தரம் பாலுக்கு சரி பண்ணிடலாம்னே. இல்ல மாட்டுக்கு எவ்வளவு ஃபீலிங் பாரு. அது உனக்கு தான் வழங்காம இருக்கு. என்ன புது கண்டக்டர் ஊர்லாம் பிடிச்சிருக்கா? இவருக்கு பிடிக்கலனா இந்த ஊரை உலக மேப்ல இருந்து எடுத்துருவாங்களோ? ஏய் இதுக்கு மேல லேட் பண்ணா அங்க வரது இங்கே வந்துடும். பாத்துன யானை மிதிச்சு போட்டுற போகுது. யானை மிதிச்சு போட்டுருமா? நாம போட்டதுக்கு அப்புறம் அந்த யானை மிதிச்சா என்ன, பூனை மிதிச்சா என்ன? நீ ஒரு டீ போடனே. அண்ணே நிறுத்துங்க. ஏய் நீ எதுக்குல ஏன் புறத்தால வர? நீ வேற எங்கிட்டனா போய் உன் மேட்டருக்கு இடம் பாருடே. மேட்ரா? இங்க மேட்டர் இருக்கானே. நீ என்ன விட எடுபட்ட வயலா இருப்ப போல இருக்க. இதுக்கு தான் விடியாலையில எந்திரிச்சு இங்க வந்திருக்கோம். விளங்குதா? அப்ப டாய்லெட் கேப்பல கேப்ப. இங்க இதுதான் டாய்லெட். இத்தா பெரிய டாய்லெட் நீ வேற எங்கிட்டாவது பாத்திருக்கியா? அண்ணே அப்ப தண்ணி போடா சுப்பையா. அங்க பாருடா, டேம் நிறைய தண்ணி இருக்குல்ல.
அது பத்தாதா? அச்சச்சோ. அடையல திடீர்னு ஹிந்தி பேசுற? அண்ணே, நான் ஒன்றும் ஹிந்தி பேசல, என் கஷ்டத்தை நினச்சிக்கிட்டேன். இந்த பாருடே, கஷ்டத்தை நினைச்சா அக்கா கூட போக முடியாது. மக்கா நிக்காத, அங்கிட்டு போ மக்கா. கோட்டிக்கார போய் பிறந்ததுல இருந்து இப்பதான் முதல்ல வெளியே போறான் போல. ஐயோ, எது வருதுன்னே தெரியல. முன்னையா பந்தியால எது பக்கத்துல வந்து உட்கார்றேன். தள்ளி போல. ஆபத்துக்கு பாவமில்ல, அசத்தடா சுப்பையா. காத்து வாங்கலான்னு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல காத்து, நல்ல கிளைமேட். பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, ஒரு நாள் போலாம். என்ன ஆகுது? பழனியில போய் பாத்துப்போம். என்னது? அம்மா, பேசாம குளிச்சிருவோமா? வேண்டாம் வேண்டாம். என்ன போல சொல்லிட்டு இருக்கு? வெறும் மூஞ்சியை மட்டும் கழுவுடா. வணக்கம் சார். என்ன டிரைவர், யார் இது புதுவதை? ஆமால, நேத்து தான் முளைச்சது. பேர் கண்டக்ட். இன்னும் கேட்டுட்டு கேட்காம போற? நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. என்ன சாமி, விடிய காலையிலே டேம்ல என்ன வேலை? எல்லாம் இதுக்காக தான். முரடரா இருப்பாரு. அவன் பாக்குறதுக்கு தான் முரடை மாதிரி, ஆனா ரொம்ப அப்பாவி. இல்லைங்க, திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்தோன்னு பயந்தே போயிட்டேன். இவனுக்கு இந்த டேம் ஏரியாவும் வீடு மாதிரி. இவனுடைய அப்பா அந்த டேமுக்கு ஆபரேட்டரா இருந்தாரு. அவர் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் தான் இந்த டேமுக்கு ஆபரேட்டரா இருக்கான். நீங்க என்ன மம்பட்டியும் கைமா வரீங்க? தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே அங்க வர்றேன்பா. என்ன கண்டக்டருக்கு குளிர் தாங்க முடியல போல இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பாருங்க, சோறுகள் அடிக்கிறேன். குளியலும் பழனியில தான். இலே சாமி, சாமான் எல்லாம் நல்லா இறுக்கி கட்டு. கீழே விழுந்துற போதுடே. பஸ்ஸு கீழே விழுந்தாலும் நம்ம சாமான் கீழே விழுது. நம்ம கட்டு அப்படி. ஒழுக்க போற மண்டையா, சும்மா ஏன் சொரிஞ்சிட்டு நிக்க? மேல போய் கயிறு போடலாம்ல? அண்ணே, எனக்கு வேர்வை வியாதின்னு ஒண்ணு இருக்குனே. சின்ன வேலை செஞ்சா கூட குபு குபுன்னு வேர்த்துரும். அப்ப நீ கண்ணாலம் கட்டிக்காம இருக்கிறது நல்லதாம்டே. ஏனே? இல்லனா இந்த ஊர்கார பயல்களுக்கு கபகபன்ல வைக்கும். டேய், அண்ணே அக்கவுண்ட்ல 2 டீயை போடு. உன்ன மாதிரியே ஒரு வேர்வை கிராக்கி வருது பாரு. டேய், இந்த ஊர்ல வெக்கம், மானம், ஈனம், சூடு, சொரணை இல்லாதவன் இந்த பஸ்ல ஏறணும். இந்த பஸ்ஸை நான் பிரசிடண்டா இருக்கும்போது கொண்டு வந்ததாண்டா. நன்றி கெட்டவங்களா. ஏன் கூப்புக்கு வேலைக்கு வராம இந்த பஸ்ல ஏறி போய் ஊராங்கிட்ட வேலைக்கு போறீங்க? ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த நாட்டையே கெடுத்தாங்க. நான் இந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த ஊரே கெடுத்துட்டேன். ஆமா ஆமா, இந்த ஊர்ல உட்காந்துட்டு உனக்கே வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்களா? காலகாலத்துக்கும் வணக்கம் போட வேணாண்டா. போன எலெக்ஷன்ல ஓட்டாவது போட்டிருக்கலாம்ல. வெறும் 15 ஓட்டு தானே போட்டீங்க. அதை விடுங்க, எல்லாம் கெஞ்சி கூத்தாடி நம்ம ஜீப்ல ஏறின காலம் போய் இப்போ ஒரு பைய கூட நம்ம ஜீப்ல ஏற மாட்டேங்கிறானே. ஏய், அந்த கேட்டு பையில பிடிச்சி ஜீப்ல ஏத்துறா. யோ, ஜீப்ல ஏறியா? கையெடுப்பா. ஏய், ஜீப்ல ஏறியாங்கற? தம்பி சொல்றேன்ல. யோ, வாயன்றல. என்னண்ணே, கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு அக்ரமம் நடக்குது, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் திரும்பிக்கலாம் தான் சொன்னேன், இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. இதை பிடிங்கண்ணே. ஏல சுப்பு, வேணாமியா? அண்ணே விடுங்கண்ணே. இல்ல முடியலன்னா கூப்பிடல. யார? கடவுளை. அவரு தான் இவனை காப்பாத்தணும். ஐயோ, சண்டே பார்த்தாலே எனக்கு வேர்க்கும்னே. ஆமாண்ணே. விடுங்கண்ணே, பாவண்ணே. நம்மலாம் ஒரே மோட்டர் லைன்ல இருக்கோம். நான் பெரிய மோட்டர், நீங்க கொஞ்சம் சின்ன மோட்டர். என்ன பெரிய மோட்டர் சின்ன மோட்டர்? வேகமா அஞ்சா நெஞ்சனா போனா இப்போ கெஞ்சோ கெஞ்சன்னு கெஞ்சிக்கிட்டு கிடக்கான். அண்ணே, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, இவர் நமக்கு அப்பா மாதிரிண்ணே. விடுங்கண்ணே. ஏய், நீ வேணா எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட்டுக்கோ. எனக்கு ஒரே அப்பா தான். போட வேலையை பார்த்துட்டு. நீங்க ஏறுங்க பெரியவர். 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரத்தம் பார்க்கலன்னு உங்களுக்கு தூக்கம் வராதா? அப்பா, நீ நல்லா இருக்கணும். பார்த்து ஏறுங்க. ஏய், கோபம் ஆள அழிச்சிடும். போ. அவர் வாயில சொல்றதா நான் கையில சொன்னேன். போட போங்க, எல்லாம் கலைச்சு போங்க. ஃபாதர், அவனை ஒழுங்கா வீடு போய் சேர சொல்லுங்க. சாமி, போப்பா, போய் வேலையை பாரு. சாமி, கருப்பு வண்டி எடு. என்னோட மான் கராத்தேவை போட்டிருந்தேன்னா பழக காலி ஆயிப்பாங்க. ஆனா எனக்கு புது கண்டக்டரோ? ஆமாங்க ஃபாதர். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். என்ன டிக்கெட் டிக்கெட் பக்கமே காணோம். ரெக்கமெண்டேஷன் நான் மட்டும் தான் வர்றது. பங்கு தந்தை கர்த்தருக்கு தோத்துறோம் தோத்துறோம். போகிறது மாதிரியே திரும்பி வந்தால் நல்லா தான் இருக்கும். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நல்லா தான் இருக்கு. முருகா, ஏன் குடிக்கிற போய் தெரியுது. லே, எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்களா? கிளப்பலாமாடே? ஒரு நிமிஷம் இருங்க, கல்யாணி இன்னும் வரல.
ஏ கல்யாணி சீக்கிரம் வாடி. இதோ வரேன். வா, வந்து உட்காரு. வாடி சீக்கிரம். வந்துட்டேன். போலாம். நல்ல வேலை கல்யாணிய கம்பி காப்பாத்திடுச்சு. நீ ஏன்டா கோழி குண்டு கணக்கா உருண்டுட்டு கிடக்க? கம்பியே புரியல. இல்லனே திடீர்னு பஸ் எடுத்துட்டீங்களா அதான் போலாம் ரைட். நீங்க எங்க போனோம்? ஒரு பழனி. பழனியா? only 26 rupees. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஆமா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அப்ப நான் போறேங்க. நல்லா போயிட்டு வாங்க. 50 ரூபாய் பாக்கி தரணும். ஏங்க 1 ரூபா தானங்க தரணும். இப்ப ஞாபகம் வருதா? கேக்கலனா அப்படியே அமிக்கிற வேண்டியது. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு கூட 1 ரூபா தேவைப்படும். கொஞ்சம் ஆனா கண்டக்டருக்கு தேவைப்படுதே. இதே ஒரு பழக்கமா போச்சு. ஆமா இப்படி 1 ரூபாய்க்குலாம் கணக்கு பார்த்துட்டு மொத்தமா கொண்டு போய் ஈமு கோழி மேல கட்டுங்க. இங்க பாருங்க உங்க பஞ்சாயத்துக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல போர்ட் மீட்டிங் இருக்கு. இருங்கங்க தேடி எடுத்துறேன். ரூபா பையன் எங்க போனான்னு தெரியல. ஹலோ ராஜா வந்துரு. நீங்க தேடிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். அட இருங்க எடுத்துறேன். ஆபீசர்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அண்ணே என்னல காசு பையா லவ்ற? இல்லனே சின்னதா சில்லற. பாத்துல பெருசா கலரை கட்டிட போறானுங்க இந்த ஊர்கார பயல்வ. அப்படிலாம் இல்லனே. ஒழுங்கா வாயில விசில வச்சு ஊதவே கத்துக்கல. புடி. பெருமாள் மல்ல இறங்க. Excuse me. Yes. This bus goes to Panakkadu? Yes. This bus daily going Panakkadu, Palani. Funny fella. நீ வேற ஏன் இங்கிலீஷ்ல பேசி உயிரா வாங்குற? எஸ் திஸ் பஸ் கோயிங் டு நான் பாத்துக்கறேன். எஸ் திஸ் பஸ் கோயிங் டு பன்னக்காடு. Correct. ப்ளீஸ் கம் இன். வெல்கம் டு பன்னக்காடு. வெள்ளக்காரிய முதல்ல ஏற சொல்ல. அண்ணா அழகண்ணே கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காருங்களேன். ப்ளீஸ் சிட் ஆன் தி சீட். How many tickets? To Panakkadu. 15 plus 15. Take 30. Do you know this Lucknow recipe? கொடுங்க சார். நீங்க டிக்கெட் கிளிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இத நான் பாத்துக்கறேன். கிளம்புங்க. I'm Kalyani. I'm Panakkadu girl. Nice to meet you. I'm Krishnamurthy. KK Krishnamurthy. I'm 48 years old. I'm Panakkadu boy. Are you a boy? Funny fella. அவன் உன்னை பண்ணின்றான். This resort very expensive. Oh, expensive? Yeah, 10,000 rupees daily. 10,000 rupees? Yes, you come my home. Good home stay. 4,000 rupees only. Oh, I see. இங்கிலீஷ் ஆமா. Only food, only music, only dance and everything. Really? Yes. Thanks. Hey, Kalani. Very popular. என்னாச்சு? நெரிஞ்சு முள்ளு குத்துனாலே பஞ்சர் ஆயிடுது. என்ன டயர் என்ன கண்டக்டர் என்னண்ணே என்னாச்சு? நடுவுல கொஞ்சம் காத்த காணுமா? இந்த டயர் ரொம்பவே தேஞ்சிருச்சு. லே அதுல தபலா வாசிக்கிற போய் ஜாக்கியை கொண்டு வா போ. அண்ணே நீங்க சீனியர் கண்டக்டரோட உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. நீங்க போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. சமயம் பார்த்து சாய்க்கிறானே. லே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு ஏரியால பவர் கட் ஆகும். இப்ப டிரைவருக்கு பவர் கட்டு. நீ போய் எடுத்துட்டு வாடே. ஏன் இல்ல தூங்குற? போங்கற. சொல்றேன். இந்த மாசம் சீட்டு பணம் எப்படி கட்டுறதுன்னு நினைச்சேன். Kalani, what's up? ஜாக்கெடியா? Bus tire puncture. Oh, no. தண்டி டயரை கழட்டி மாட்டும் போது அந்த சங்கரங்கோயில் சரசு தான் ஞாபகத்துக்கு வருது. அவளுக்கு வேற பாக்கி இருக்கு. தனி மாட்டு. நான் மட்டும் தனியாவா? நீங்க ஒரு கை போடுங்க. இன்னொரு கை போறதுக்கு இது என்ன ரம்மியா? முடுக்கல வண்டி உலாம பிடிச்சுக்கோ. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன். ஆபீசர் இங்கிலீஷ் பேசுறேன். ஆபீசர் ஆபீசர் வாட் a pity. பாத்திருப்பாளோ? என்னது தமனா கவர்ச்சி அனுஷ்கா அதிர்ச்சியா? வணக்கம் ஐயா. அண்ணன் சார் வணக்கம். வணக்கம்.
பன்னீர்செல்வம் ஆ சாமி இங்க வந்தான். மத்தியானமா இந்த பக்கமா போறத பார்த்தேன். அவன் எங்க டேம் கிட்ட சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் கரண்ட் மாதிரி எப்ப வருவேன் எப்ப போவேன்னு யாருக்கும் தெரியாது. அண்ணன் சார், திருவிழாக்கு சிவா வருவான்ல? கண்டிப்பா வர்றான். ஆ. திருவிழா முடிஞ்சதும் அவனுக்கு நிர்மலாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன். நல்ல விஷயம். கல்யாணத்துக்கு புடவை எடுத்தாச்சா? அவரே எடுத்துட்டு வரேன்ட்டாரு. எனக்கு பிடிச்ச பச்சை கலர்ல. கல்யாண கலர் வந்துருச்சு. புடி. கையெல்லாம் நடுங்குது, பஸ் வர வேற லேட் ஆகுது. யாராவது கவலைப்படுறீங்களா? ஓ, கவலை என்னன்னு எனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருச்சா? ஏங்க முடக்கத்தாங்க வீட்டில் கொடுத்துருக்கேன். அதோட கொஞ்சம் ஐரம் வேணும் கொடுத்துருக்கேன். சாமி, விஷயம் தெரியுமா? திருவிழாக்கு சிவா வர்றானா? வர்றான்ப்பா. இவன் பங்காளி வர்றானோடனே மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. சாமி, கோயில கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்பா. திருவிழா வரப்போதில்ல. ஏயா, எனக்கு பஸ் வரலேன்னு கவலை, பூசாரிக்கு திருவிழா நல்லபடியா நடக்கணுமேன்னு கவலை. உனக்கு எந்த கவலையுமே இல்லையா? பேசாம இருக்க. ஏய் தியாகி, இன்னைக்கு அவர் மௌன விரதம். ஐயோ, மௌன விரதம். அப்படியே இந்த தாடி வழியா பேசிட்டாலும் எப்பா என் கவலையெல்லாம் போச்சு, பஸ் வந்துருச்சு. ஏன் சாமி, என்ன வாத்தியார் அவங்க அம்மா வந்துட்டு போறாங்க, என்ன விஷயம்? ஏய் போடா. இல்ல, வராதவங்க வந்திருக்காங்களே என்னன்னு கேட்டேன். போடா, கோடாலி கவட்டையில் போட்டு போறாங்க. சாமி, 4 வீட்டு பொறணிய சொன்னாத்தே எவனுமே கட்டிங். சரி, மூக்குல சரி. வெள்ளக்காரங்க கதி என்னாச்சு? பொழுது விடியறதுக்குள்ள வெள்ளக்காரங்க சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டாங்க. என்னம்மா கல்யாணி, என் பாட்டை கேட்டு வெள்ளைக்காரங்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்கல்ல? எங்கள் ஊரில் குழந்தைங்கள்லாம் அழுதா கூட நான் தான் பாட்டு பாடி ஹாப்பி பண்ணுவேன். இனிமேல் யார் வந்தாலும் சொல்லுங்க, நானே வந்து ஹாப்பி பண்ணுறேன். ஆமாலே, நாங்கெல்லாம் தாய்ப்பாலுக்கு பதிலாக இளையராஜாவோட இசைப்பாலை குடிச்சு வளர்ந்தவங்கடா. கியர்லேயே கிட்டார் வாசிச்சு காட்டவா? நே, சிங்கரை சீண்டி பார்க்காதனே. அப்ப நீ பாடி காட்டல? ஏன் பாட முடியாதா? பாடுறி. நிறுத்தியா நிறுத்து. யாரு கல்யாணி? உன்னதான் கூப்பிட்டாரு போல. யாரு கல்யாணி? நான் தான். கிளறி வா. ஆளு நல்ல வெள்ளை தொலைத்தாயா இருக்கா, அதனாலதான் வெள்ளைக்காரன் மயங்கிருக்கேன். ரெசார்ட்டுக்கு வர்றவனையெல்லாம் கண்ணையும் பல்லையும் காமிச்சு மயக்கி வீட்டுக்கு கூட்டி போய் நீயும் உங்க ஆத்தாவை என்ன தொழிலா பண்றீங்க? சொல்லு. சார், தப்பு பண்றீங்க. டேய், என்னடா தப்பு? ஒரு தப்பு பண்ணாத பொண்ணை தகாத வார்த்தையில பேசுறது முதல் தப்பு. அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் லேடி கான்ஸ்டபிள் இல்லாம விசாரிக்கிறது 2வது தப்பு. ஓ, நீ போலீஸ்காரனுக்கே சட்டம் கத்து கொடுக்குறியா? சார், தெரியலன்னா கத்துக்கணும் சார், இல்லைன்னா மக்களே கத்து கொடுத்துருவாங்க. டூரிஸ்டா வர்றவங்கள விருந்தாளின்னு சொல்லித்தான் நாட்டிலே தங்க வைக்கிறோம். வீட்டுல தங்க வச்சா என்ன சார் தப்பு? இப்ப இந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வேலையை போயிரும் தெரியுமா? கண்டக்டர்னா டிக்கெட் மாத்திரம் தான் கிளிக்கணும், வேற எதையும் கிளிக்க வேண்டாம். சார், கையை எடுங்க சார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் நானும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கறத மறந்துடாதீங்க. கண்டக்டர் சொல்றது சரிதானே இன்ஸ்பெக்டர்? கல்யாணி என்ன தப்பு செஞ்சா முதல்ல அதை சொல்லுங்க. அதானே, கல்யாணி என்ன தப்பு செஞ்சா? குட் क्वेश्चन. இல்ல, உன் ஓட்டவாய மூடல சார். புது பையன் சார், ஏதோ பிரச்சனை வேணாம் சார், விட்டுடுங்க. உனக்கு இருக்குடா. பாப்போம். லே, என்னலே நம்ம மாதிரி வாய் பேசாம கிடந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மாதிரி பொலபொலன்னு பொழக்க. நே, நம்மள்ட்ட இருக்கிற பல திறமையில இதுவும் ஒண்ணுனே. போனேன் வண்டி என்ன போறேனே. போலாமா? போலாம் ரே. என்ன கல்யாணி, நீ வரலையா? நீங்க முன்னாடி போங்க, கண்ணவரேன். அவளுக்கு சில்லறை பாக்கி இருக்கும். நோட்டு கொடுத்தவ சில்லறை வாங்குறா. சும்மா வடி வெறும். கீழே நிக்கிறியா? கண்டுக்காம போய் பாப்பா. ஏங்க, என்ன தேங்க்ஸ். என்ன சொன்ன? தேங்க்ஸ்னு சொன்னேன். எதுக்கு தேங்க்ஸ்? அங்க போலீஸ் கிட்ட இருந்து. நல்ல பொண்ணுமா நீ. இதெல்லாம் ஒரு சில்லி மேட்ரு, இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஐயோ, எனக்கு கமிஷனரு, டிஎஸ்பி, எஸ்பி எல்லாரும் பழக்கம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க. இவன் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ. அது மட்டும் இல்லைங்க, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அவளை ஏன் சின்ன திருட்டா இருந்தா கூட அண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு என்னையதான் கூப்பிடுவாங்க. எல்லா ஊர்லயும் அப்படிதான். திருடனை தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, 4 போடு போடுவாங்க. போதை தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்புறம் ஒரு ரகசியம், வேற யார்ட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க. விருப்பம்னாலும் விருப்பம் இல்லைனாலும் ஓப்பனாக என்கிட்டயே சொல்லிடுங்க. இதுக்கு ஏன் கண்டக்டரே இப்படி சுற்றி வளைச்சு வரீங்க? எனக்கு சம்மதம் தான். நீங்கள் நாளையிலேருந்து எங்கள் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கங்க.
ஐயோ அதை நான் பழனிலே பாத்துக்குவாங்க. 10 ரூபாயில எழுதி கொடுத்தால அதை சொன்னேன். அந்த 10 போச்சா? யோ இங்க ஆம்பளையோட மானமே போச்சு. 10 வேணாம்ல, இது பொம்பளை பிள்ளை விவகாரம். உன் 10 ரூபாய் மேட்டர் இந்த பண்ணக்காட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சது, உடம்புல 10 போடுற அளவுக்கு அடிப்பானுங்க. கனகாலத்துல ரைமிங். கருப்பண்ணே, என்ன ஜஸ்டின் சீப்பு புதுசா? ஆமாண்ணே, பொள்ளாச்சியில் வாங்கினது. எப்படி இருக்கு? மஹிந்திரா. என்ன மாடலு? இது 99. என்ன விலை? 1 லட்சம். டூ மச்லாம். என்னண்ணா பண்ணுறது அண்ணே, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா எதை இழந்தாலும் அதை அடைஞ்சிடணும். என்ன கரெக்ட்ல? உனக்கு விஸ்கி பிராந்தி பிடிக்கும்ல, அப்புறம் என்ன, உன் சொத்தை வித்தாவது எங்களுக்கு பார்ட்டி கொடுத்துரு. இன்னைக்கு சார்வா பேரை சொல்லி சரக்கு அடிப்போம். சொத்தெல்லாம் விற்க வேணாம், நீங்க 2 பேரும் போய் சட்டையை மாத்திட்டு வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. கடவுளே, மறுபடியும் பார்ட்டியா? என்னால தாங்க முடியல. சரிண்ணே, நான் சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அங்க வந்துருங்க. சரி, ஜஸ்டின், நான் ரெடி. நீங்க எப்பவுமே ரெடி தான், வாங்க ஏறுங்க. பார்த்து விழுந்துட போற, நல்லா பிடிச்சிக்க. ஆணி எல்லாம் ரொம்ப பழசு, துரு பிடிச்சிருக்கு. எவ்வளவு நாள் இதே மாதிரி இருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு. தனியா பேசுறாரு. எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துரும். அப்புறம் சர்ச்சை நான் தான் இடிச்சிட்டேன்னு சொல்லி சபையில் இருக்கவங்க என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஃபாதருக்கு என்னாச்சு? மென்டல் ஆயிட்டாரோ? ஃபாதர்? ஓ நீயா? மருந்து சீட்டு வாங்கிட்டு போய் 1 வாரம் ஆச்சு, ஆளையே காணா. இது எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். அதெல்லாம் அப்படித்தான், எல்லாம் கமிஷன் தானே. அந்தந்த ஏரியா டாக்டர் எழுதி கொடுக்குறது அந்தந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். என்ன ஃபாதர், சாமி கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, சாமியோட தான் பேசிட்டு இருக்கேன். வயரிங் பழசாயிடுச்சா, ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணிட்டு இருக்கான். சாமி முடிஞ்சிருச்சா? இந்த சாமியா இவன் கூடயா பேசிக்கிட்டு இருந்தாரு? நல்லா எரியுது. ஃபாதர் நாங்க கிளம்புறோம், வேலை இருக்கு. சரி சரி, மாலை வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டக்டர் நில்லு, நானும் வரேன். ஃபாதர், நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். சரி, பணம் வாங்கிட்டு போ. ஃபாதர், அதை உண்டியலில் போடுங்க. லவ் எல்லாம் கருப்பண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அண்ணன் டீ கடையில ஒன்ன கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. உஷார் பார்ட்டி. உஷான் ஒரு பார்ட்டியா? ஏய், என்னல சொல்றீங்க புதுசா? உங்க போண்டாவும் பருப்பு வடையும் பத்தி எங்களுக்கு தெரியாதா? அட என்னடே, நம்ம மேட்டர் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி ஊருக்கு தெரிஞ்சு கல்யாண சாப்பாடு போடுவீங்களா இல்ல அப்படியே ஓடி போயிருவீங்களா? இல்ல, இந்த மலை மேல ஏற சர்க்கார் பஸ் மாதிரி தான்ல என் நிலைமை. எங்க ஐயாவுக்கு கொள்ளி வச்ச கையோட டேரிங்க பிடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப மிச்சமா இருக்கிறது ஆத்தாளும் தங்கச்சியும் தான். அதுல தங்கச்சிக்கு வர காலில் பிரச்சனை. ஏன்னு டாக்டர்கிட்ட காமிக்கலையா? ஆஸ்பத்திரி ஆளுங்க தொட்டு சம்பாரிச்சதான் மிச்சம். இனி என்கிட்ட அது கையில காலில் விழுந்து அவளுக்கு ஒரு கண்ணாலத்தை பண்ணணும். அது முடியறதுக்குள்ள இந்த என்ஜின் டேமேஜ் ஆகி செட்டுக்கு போயிடும். இந்த லட்சணத்துல காதலுக்கு கல்யாணம் எங்கல பண்றது? தனி கட்டதே. அண்ணே, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னே, வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சா பத்தாது. போடே. ஏன் சாமி, நீ லவ் எதுவும் பண்ணலையா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. சீப்பு வாங்கினதுக்கு பார்ட்டி, அதை சீப்பா சரி விடு. பாய் பாய் வாத்தியாரே சொல்ற மூஞ்ச பாரு. வாத்தியாரே, நீ கிளம்பு, நான் வரேன். நானே இறக்கி விட்டுருவான் சாமி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய்க்கிறேன். இப்போ சரி. இன்னும் கூலிங் கிளாஸை கழட்டலையா நானு? ஐயோ, லைட்டை போடுங்கண்ணே. அண்ணே வாங்க, ஒரு கட்டிங்க போடலாம். இப்பதானே குடிச்சிங்க, அதுக்குள்ள என்னவா? இல்ல, கவிதை கேட்டதுல போதையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னொரு கட்டிங்க போட்டாதான் கரெக்டா இருக்கும். தியாகித்துல தாம்ல நமக்கு சரியான கிளாஸ் மேட். கிளாஸ் மெட்டலனே, கிளாஸ் மேட். இந்த கிளாஸ் மெட்ல அடுத்த இங்கிலீஷ பாரு. என்ன சத்தம்? இடிச்சுக்கிட்டோம்ல அண்ணே, இதே சொல்லலனே, வெளில ஏதோ கேக்குது. அண்ணே, அண்ணா சார் வீட்ல இருந்து சத்தம் கேக்குது. அது எப்படில எங்க சத்தம் கேட்டாலும் இந்த வீட்டுல தான் சத்தம் கேக்குதுன்னு கரெக்டா சொல்லுது நீ? அதுக்கு காரணம் இந்த சேஸ் தான். நீ தான் தேசிங் ராசாவாச்சே. குதிரையில போய் பாரு. நான் குதிரையில போறேன், நீங்க கழுதைய கூட்டிட்டு வாங்க. இதை விட பெரிய போத அடுத்த விட்டு வச்சிருந்தேன். வாங்க போலாம். என்னாச்சு அண்ணா சார்? நிர்மலா ஜன்னல் பக்கத்துல யாரையா பாத்துருக்கா? அவ கத்துனது ஓடிட்டான். யாராவது திருடனா இருக்குமோ? கிராமத்துல வீடு பூந்து திருடுறவன் எவன்ல? அது நான் இருக்கும் போது எந்த திருடன்? என்ன எனக்கு வெயில் அடிக்குது, உனக்கு ஐயோ முட்டுது. என்னன்னாச்சு? ஏடிஎம்கே ஆட்சி. இந்த வண்டியில ஒரு என்ஜினும் பல கோளாறும் இருக்கு. ஏண்டா இந்த வண்டி வாரத்துக்கு ஒரு தடவை பஞ்சர் ஆகும், அதான் 2-3 நாளுக்கு முன்னாடி ஆயிடுச்சுல. இப்ப என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? இது புண்ணாச்சு. அங்க என்னாச்சு? இருல பாக்க. செருப்பறா. இன்ஜின் செருப்பு தானே போட முடியா? என்னென்ன ஆச்சு? இலவெடுத்த டீசல் பம்போட நாசல் உடைஞ்சு லீக் ஆகுது. நினைச்சேன்.
என்னாச்சு? நாசில் பம்போட டீசல் உடைஞ்சு லீக் ஆகுது. நோ ப்ராப்ளம். துணியை சுத்தினா சரியாயிரும். என்னண்ணே ஏதாவது நடக்குமா? ஏதாவது இல்லல, அம்புட்டு பயிலும் இறங்கி நடக்கணும். விலகுல வேர்வை வியாதி. வண்டி போகாதுல, பொண்டு பிள்ளைங்க மேல இடிக்காம இறங்கு. எல்லாம் இறங்க 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 இறங்க. ஏ கிக்கு கிருஷ்ணமூர்த்தி கீழே இறங்கியா? ஏன் மெக்கானிக்ஸை தந்தால் கேட்டா தானே? அது சரி. என்ன பாகன்களா, கும்கியான படுத்துருச்சா? ஏன்பா கும்கிய நம்பாதீங்க, கொம்பன்ல வந்து ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. போதும் போதும், பின்னாடி வண்டி வருது, மீதி பேர் அதுல ஏறுங்க. வண்டியில போய் சர்ச் இல்லைன்னா டைம்ல இருந்து டெப்போக்கு போனை போட்டு மெக்கானிக் பையில வர சொல்லு. குவாட்டரும் சேர்ந்துச்சுன்னா விஜய் பாருங்க பாட்டு வீல் சக்கரவர்த்தி பாடுற மாதிரி இது கண்டிப்பா நம்ம அண்ணனா தான் இருக்கும். ஓ இங்கே உட்காந்துருக்கீங்களா? நான் உட்காந்து தான் இருக்கேன். நீ எப்படி கண்டுபிடிச்சேன்? போன சொல்லி என்னல ஆச்சு? போனதுக்கு போட்டியா இல்லையா? அதை என்ன கேட்குறீங்க? டேமுக்கு போனேன், அங்கே ஆள் இல்லை. அப்புறம் சர்ச்சுக்கு போய் அங்கேருந்து ஃபோனை போட்டேன். வந்துகிட்டு இருக்க ஒரு மடக்கு குடிக்கியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேணாம்னா விடு. குடிக்கிறதெல்லாம் ஒருக்கா தான் கேட்பேன், மறுக்கா நான் கேட்டு நீ வேணும்ட்டேன்னு வச்சுக்க. நான் எங்கிட்டு போறது சரக்குக்கு? ஆமாம், இப்படியே டெய்லி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் கிட்னியும் லிவரும் அழுகித்தான் போகுது. லிவர் என்னல பெரிய லிவர் போட்டோம். சொல்ல மறந்துட்டல. என்னண்ணே? தங்கச்சிக்கு கண்ணால நாள் குறிச்சாச்சு. மாப்பிள்ளை இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல கிளார்க்கா இருக்காரு. நல்ல விஷயம் தானே? கை நிறைய சர்க்கார் சம்பளம்ல, இத்தா பெரிய சந்தோஷத்துக்கு நான் குடிக்கணும்ல. வரவன அண்ணனா பிறந்து என்ன பிரயோசனம்? என்ன கால் ஊனமான தங்கச்சிக்கு கண்ணாலம், அதுக்கு காசு புரட்டது நினைச்சாதான் மனசுக்கு சடவா இருக்கு. அண்ணே உங்க தங்கச்சிக்கு நானும் அண்ணன் தானே, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். அண்ணே வண்டி வந்துருச்சு, வாங்கண்ணே போகலாம். பார்த்து பார்த்து பார்த்துண்ணே, பாட்டில் அப்படிலாம் தூக்கி போடாதீங்க, காலு கையில் குத்திர போட்டு பார்த்து நடங்கன்னு சொல்கிறேன் இல்லைண்ணே. பார்த்துனால உளுந்துட பார்த்தேன், நான் ஒழுங்கா வந்திருப்பேன். இந்த அடுக்கு மொழி ஒன்றும் குறைச்சல. பார்த்து இறங்க பங்காளி. என்னாச்சு கருப்பு? ஓவர் ஆயிடுச்சு. வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டா அதை கண்டுபிடிக்க தானே உங்களை கூப்பிட்டுருக்கு. டேய் டூல் பாக்ஸ் எடுத்தோல. முன்பாட்டியில் தான் பிரச்சனையா? துண்டு கொடு. இந்தா. வீடா தோற எப்படி நம்ம பங்காளி? பெருச்சாலே போய் பங்காளிங்கிறீங்க. தண்ணி கொடுக்குறோன்னு தப்பா பேசாதே. ஆயிலா எப்படி சந்தோஷம். ஆயில் கேன் கொடு. ரோட்டோரமா இருக்க டாஸ்மார்க்கே மூடியாச்சு. நீ ரோட்டியே டாஸ்மார்க்கா மாத்திட்டே மகாராசா. உண்மையிலேயே நீ பெரிய நீ உள்ள போய் பாடுறா, லைட்டு போட்டு பாடுறா. நான் ஃபர்ஸ்ட் நைட்டு தான் போகிறேன். குருவே அந்த 16 ஸ்பேனர் கொடுங்க. குருவே இது ஊருக்கா குருவே? 16 ஸ்பேனர் கொடு குருவே. ஏன் குருவே ஊர் எடுக்கிறீங்க? பங்காளி உனக்கு பத்தல, கூட கொஞ்சம் போடவா? காட்டு. ஷோ பத்தலைன்னு பற்ற வச்சுருவாங்க இவ்வளோ இருக்க. நீ எப்போ குடிச்சு முடிச்சு வேலை பார்த்து கிளம்புறது? குருவே 8 நம்பர் ஸ்பேனர் கொடுக்குறது சாப்பிட விட மாட்டேன். கிளாஸை கொடுப்பேன் காலி. இந்தா பாயிண்ட் வச்சுக்க, அந்த கிளாஸை கொடுப்பேன். கூலிங் கிளாஸ் எப்படி ஊற்றி குடிப்பான்? கண்ணாடி எனக்கு எப்படி இருக்கு? அமைதிப்படை சத்யராஜ் மாதிரியே இருக்கு. தண்ணியில் இருந்தால் பிறந்து பேசு. இன்னும் பேசுவேன். குருவே கட்டிங் பிளேட் கொடுங்க. கட்டிங் பிளேட் யாராவது என்னை போகிறது அவனுக்கு பிடிக்காதேடா. இதான்
குருவே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லு. டேய் சவுத்த கண்டேடுறா நியூட்டன் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்றா. ஓகேவா? ஓகே ஓகே. டேய் ரூல்ஸ் எல்லாம் அடுத்த வண்டி பார்க்கணும். சரி குருவே. வரம் பங்காளி. தேங்க்ஸ் பங்காளி. இதுல நீ கோமணம் கூட கட்ட முடியாது. அப்படிங்கிறியா? இல்ல நான் கட்டிக்கிறேன். சரி ஒழுங்கா போய் சேருவானா? எங்க இது? இல்ல இதை டைட் பண்ணல. ஏன் நீங்க டைட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டைட்டா தான் இருக்கேன். நீ டைட் பண்ணு. அளவா குடிக்கணும். கெட்டிக்கார போய் போட்டுக்கிட்டு மண்டுனா நான் ஹெல்ப் பண்றேன்ல. நமக்கு ஐயா ஆயிடுச்சுன்னா ஏற முடியாத அளவுக்கு வண்டி. என்ன பண்றீங்க? இல்ல வண்டியில ஏறும்போது என்னல அவசரம் நம்ம. ஸ்டேரிங் அந்த பக்கம் இருக்கு. அங்க யார் எவ்வளவு கொடுத்தாலும் குடிக்க வேண்டியது. அடுத்தவனை நிமிஷப்படுத்துறதுக்குனே இந்த நிலைமையில உங்களால ஓட்ட முடியுமா? தெரியுதுல உனக்கு. அவனையும் ஓட்டு. நான் பக்கத்துல தான் இல்ல. ஓட்டு ஓட்டு ஓட்டு. என்ன பண்றது? போங்க போங்க. ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க. பார்த்து. வண்டியை நீங்க ஓட்டுங்க. என்னங்க காலில் ஏதாவது மிச்சிக்கிட்டீங்களா? இந்த தேய்க்கிறீங்க. வாயில் என்னங்க பல்வலியா? அப்புறம் என்னங்க தனியா பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருந்தா? அன்னைக்கு 10 ரூபா நோட்ல எழுதி கொடுத்தீங்கல்ல, அது எனக்கு சம்மதம் தான். உள்ள நிலவரம் தெரியாம இப்போ வந்து சம்மதத்தை சொல்றியாம்மா? டேய் நீ எப்படா வந்த? யார் அந்த புது பேரு? இது நான் லவ் பண்ற புள்ள. நீ 1000 பிள்ளைய லவ் பண்ணிருக்க, இந்த பிள்ளை லவ் பண்ணுதா? லவ் சொல்ல தாண்டா வந்திருக்கு. இது என் ஃப்ரெண்டு. உங்க பேரு? என் பேரு கல்யாணி. கல்யாணி 6 மணிக்கு மேல தமிழுக்கு பிடிச்ச பேருங்க. அது எப்படி சொல்றீங்க? உங்க பேர்ல ஒரு ராகம் இருக்குங்க. கம்முனுடா. நீங்க போங்க. வரேன். போயிட்டு வாங்க. சூப்பர் ஃபிகர்ரா. நான் இவ்வளவு சூப்பரா இருந்து எனக்கு ஒன்றும் சிக்கல. மச்சான் நெஞ்சில் இருந்து புரிஞ்சுதா? போமா அண்ணே கருமண்ணே. வணக்கண்ணே. புது மொபைல்ண்ணே. உங்க பார்வைக்கு விருந்து வைக்கிறக்காக 10 மெகா பிக்சல்ண்ணே. ஓகே போலாமா? நீ எங்க வர்ற? சூப்பு நீ ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கனால உங்க அம்மா உங்க கூட வச்சுக்கல. நானே சம்பாரிச்சு நானே சாப்பிட்றது போர் அடிக்கிறா. அதனால ஒரு சேஞ்சுக்கு உங்க கூட பண்ணக்காட்டில் வாழலாம் முடிவு பண்ணிட்டேன். போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய் அறுத கிருதாளி, முதல்ல நான் சொல்றதை திருப்பி சொல்லிட்டு போறவா எங்களோட. அண்ணே பரீட்சையில கேள்விக்கு மேல கேள்வியே திருப்பி எழுதி வச்சுவீங்க. 5 அடி அகராதினே எங்ககிட்டே வா. பெரிய அகராதி. அப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லல. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையல் இட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே. இது ஒரு சொல்லல அசால்ட்டுண்ணே. சொல்லு. மலர் கொடுத்து கை குலுங்க வளையலிட்டேன். சொன்னதை திருப்பி சொல்லு. அப்படியே சொல்லுத. திருப்பி தானே சொன்னேன். புரட்டி போட்டு சொல்லல. நீங்களே சொல்லுங்கண்ணே. லமர்டுகுத்தேன் கைலுகுங்க லவையல் தீட்டேன் நம்கை நெய்தன் ஜாராத்திக்கு நானே. இவர் ஊர் ஈசாட்டம்மா அவனோ லகுலோ ரிவுக்கும் நவுடிவில் அனமாக. அண்ணே கொஞ்சம் மெதுவா சொல்லுங்கண்ணே. கெட்ட வார்த்தை திட்டமா இருக்குண்ணே. ஸ்லோவா சொல்லுங்கண்ணே. லமர்டுகுத்தேன் கைலுகுங்க லவையல் தீட்டேன் நம்கை நெய்தன் ஜாராத்திக்கு நானே. இவர் ஊர் ஈசாட்டம்மா லமனோ லகலோ ரிவுக்கும் நவுடிவில் அனமா. பூச்சி பொண்ணு பொறுக்கடியா போறவங்களாம் செருப்படி. 5 அடி அகராதி. இங்க வாழ. அண்ணா அகராதியை பிரிச்சு அலமாரி ஆக்கிட்டே. நீ இருக்கிற ஒண்ணு இருக்க மாட்டியா? வரவா? நேத்துக்கு வர வேண்டிய ஆளு இன்னும் வரல. அவங்களும் தேடலையட. ஒருவேளை வந்திருப்பானோ? சரி வாழ. அவங்க வீட்டுல போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடும். பாத்தி இவனா பணியாரம் சூடா இருக்கு வரையலா. அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஊரெல்லாம் பரப்பிடுவான். சரிண்ணே. இதோ வந்துட்டோம்டே. வாங்க வாங்க. நிர்மலா அந்த காணிக்க மணி எடுத்துட்டு வாமா. இது வந்துட்டேன்ப்பா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நீ கூட நான் எடுத்துட்டு வரேன். பாத்துமா. நான் இதை கொண்டு போய் பூஜையில வைக்கிறேன். நீங்க பேசிட்டு வாங்கப்பா. சரி சரி. நானே உங்களை வீட்டில் வந்து பார்க்கணும்னு தான் நினச்சேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிர்மலாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். ஏங்க இப்படி நெருக்க வட்டத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வந்த இடத்துல சொல்லாமுங்களா? இன்னும் என் மகன்கிட்டே சொல்லலப்பா. அதாவது திருவிழாவுக்குன்னு வரவங்கிட்ட கல்யாணம்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அது நல்லா சொல்லல, வந்தவொன்னு சொல்லிக்கலாம்னு இருக்கோம். அவன் கல்யாணத்துக்காக தான் கோயில்ல மணி கட்டுறதா நேர்ந்துக்கிட்டோம். அந்த காணிக்க மணியை தான் நிர்மலா சாமி எடுத்துட்டு போறாங்க. ஏன் சார் கல்யாணம் முடிஞ்ச உடனே தானே நேர்த்தி கடனே செலுத்தணும்? கணக்கு பார்த்து செட்டில் பண்றதுக்கு நாம என்ன கடவுளோட வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்பிக்கை தான், எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த டீ வந்துருச்சு. டீ குடிங்க. இல்ல பரவாயில்ல. ஆனா எடுத்துக்கங்கனே, வேணாம்னா அவ கொண்டு போயிருவாங்க. நான் இப்படி இந்த புடி பாயாசம் இருந்தா பிரமாதமா இருந்தா. டேய் மேடம், பழைய ஆளோட வீடு. என்னை கட்டிக்கிறேன்னு ஒத்த கால்ல நின்னா ஒரு போய் தள்ளிட்டு போயிட்டான். அவன் மட்டும் மாட்டும் கொன்னே விடுறேன். டேய் தள்ளி விடு. வா பாண்டியா. அச்சுக்குளே. ஆமா இவர் யாரு? யாரா யாரா? யோ ஒழுங்கா இருக்க மாட்டியா? மறந்துட்டா. அதான் உனக்கு தெரியலன்ட்டா உள்ள. என்னப்பா மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் உன்னை கவுக்குறதுக்காக தான். என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போன இவள்கிட்ட எதுக்குடா வந்த? கையில் விடி இல்லாத வாழ்க்கைய
என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏமாத்துறவன் சொல்ற முதல் வார்த்தை இதுதான். ச்சே, நாசமா போக. அவ என்னன்னா என்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் செத்தாதான் என் காதுல அவளுக்கு புரியும்னா. செத்து தொலை. அது இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. எதுக்கு வீட்டை அடிக்கிற? என்னாச்சு உனக்கு? என்னப்பா இப்படி பண்ற? லோன் போட்டு கட்டி இருக்க வீடு இடிக்கிற. பாண்டித்துறை, ஏன் இப்படி பண்ற? நான் கையல் கிட்ட பேசுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல நீ கிளம்பு. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நம்மள ஒரு பிட்ட போடும். ஹலோ டீச்சர். என்னது டீச்சரா? என்ன ஞாபகம் இல்லையா? என்ன டீச்சர்? நீங்க காலேஜுக்கு போகும்போது ஒரு கொடை வாங்கி கொடுத்து அந்த ஒத்த பாறையில ஒத்த கால்ல நின்னது நான் தான். நல்லா பாருங்க. நீ உலகமாக நடிகண்டா. 1 கிலோ மீன்ல எல்லாத்தையும் முடிச்சுட்ட. அப்பா வணக்கம் பாண்டித்துறை. வணக்கம். ஏய், என்னடா இது மாத்தமா இருக்கு? வா, அவன் மூஞ்சிலே கொண்டாடுறா. விடு மாமா, இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறியா? சொன்னா கேட்டுக்க போறாவோ, அவளே பொழைக்க வந்தவோ. அவனால பொழைக்க வந்தவன். டேய், இந்த தெருல இருக்க பாதி பேர் நிலத்தை வாங்கி போட்டான்டா. ஏன் நிலத்தை கூட 2 ஏக்கர் வாங்கி போட்டேன் தெரியுமா உனக்கு? ஏன் விசாரிச்சு பாரு, நான் சொல்றது போய் என்ன சுட்டுக்க டம்முன்னு சுட்டுக்க. நான் ஒரு டீ கேட்டேன், ஒரே ஒரு டீ கேட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து தரான்டா. என்னன்னு கேட்டேன், காசு கொடுத்தா குடிக்கிற, கடனுக்கு தானே குடிக்கிறேன்னு சொல்றேன். கடனுக்கே குடிச்சாலும் அரசியல்வாதி தானே, அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு இருக்கு? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பரோட்டா பிரச்சனையா இல்ல தோப்பு பிரச்சனையா? ரெண்டும் தான். ஏன் என் வகுத்தறிச்சல் கூட வச்சுக்க. அவன் எனக்கு தெரியுமா? அவன் தோசை கல்லோட சேர்த்து அந்த பரோட்டா கடையை விலைக்கு வாங்கு. பத்திர செலவு என்னோடது. பரோட்டா சரி, அப்ப நான் ஒண்ணு பண்ணு. நீ நேரா உள்ள போய் பரோட்டா போடுறவன அடி. ஓனர் ஏன்னு கேட்பான். அவனையும் என்னப்பா என்னைய கோத்துடுற? கோத்துள்ள மாமா, நாங்க போய் அடிச்சோம்னா சின்ன பையலோ போதையில தகராறு பண்றான்னு ஊர் சொல்லும். இதே நீ போய் அடிச்சின்னா கடைக்காரன் தான் தப்பான்னு ஊர் நம்பும். நாங்களும் பின்னாடியே வந்து பிரிச்சு எடுத்துருவோம்ல. பாண்டி, நீ நல்லா யோசிக்கிறேன். போறேன், அடிக்கிறேன். அவனை அடிக்கிறேன்னு எனக்கு சுட்டுக்க. சுட்டுக்க. என்னடா பரோட்டா? பரோட்டா தானே. என்ன முதலாளி முதலாளி காப்பாத்து முதலாளி. ஊருக்குள்ள 2 டோப் வாங்கிட்டா பெரியாளா? நீ பெரியாளா? சொல்ற பெரியாளா? சாலியமங்கலமே நான் தான்டா சாலியமங்கலம். பட்ட வச்சிருக்கடா. யாரா நீ? நேற்று வரைக்கும் என்னோடது, இன்னைக்கு இல்ல. என்னவா என்ன கப்புன்னு எந்திரிக்கிறீங்க காவல்துறையா? குமாரசாமி வண்டி வர சொல்லியா? இவனெல்லாம் சேசல்ல வச்சு மிதி மிதின்னு மிதிச்சாதான் சரிவிட்டு வருவான். என்ன பாக்குற அடிக்காரன்னு சொல்றான். கட்டிட்டாங்களா? கொலையத்தவே வந்துட்டேன். என்ன இடம் மாதிரி இருக்கிறாங்க? என்ன ஆக போகுது? அயோக்கியதானா இதுல பாட்டு வேற. யோ, தண்ணிய போட்டா உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ரொம்ப நல்ல இப்படி கடை அடிச்சு நொறுக்கி இருக்க. பாவம், அவங்களே கடனை வாங்கி நடத்திட்டு இருக்காவோ. இப்படி பண்ணிட்ட. பிள்ளைங்களை விட்டு தொட்டில் ஆட்டணும். சரி, 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கல. யோ, நீ ஒரு வருஷத்துக்கு குத்த வைக்க நட்டு கழிச்சுக்க. எனக்கு அது ஒரு கண்ணு. ஏன் அதுவும் முடியாதா? சரி, பொண்டாட்டி புள்ளையோட வந்து இலகுல எடுத்து பாத்திரம் கித்திரம் கழுவி கணக்க கழிச்சிட்டு வரியா? சரி சார், விடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். யோ, எந்திரியா. இல்ல பாண்டித்துறை, நீ எல்லாம் அரசியல் எவ்வளவு பெரிய ஆளா வர போற? நீ எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிற? இவனுக்கெல்லாம் என்ன கேடு? அடிக்காதீங்க, உங்களை கமிஷனர் ஆக்கிறேன். 2000 ரூபாய் நமக்கு தான். என்னடா? வணக்கண்ணா. நம்ம ஊர்ல குதிரை ரேஸ் வைக்கிறோம். முதல் பிரைஸ் 15,000 ரூபா நீங்க தானே கொடுக்கணும். மாரிமுத்து, நம்ம ஊர்ல குதிரை ஓடுதோ இல்லையோ, உனக்கு நல்ல வசூல் ஓடுதுடா. கொடுத்துருவோம். நம்ம கொடுக்காம வேற யார் கொடுக்கறது? யாரு கொடுக்கா சார்? எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு நிக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன மாமா சீரியஸா இருக்கீங்களா மாமா? நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் மாமா. இப்ப வந்துடுறேன் மாமா. தள்ளிக்கங்கடா, முதலுக்கே மோசம் வந்துட்டு. குதிரை வண்டி ஓட்டுறாங்களா? உங்க அப்பத்தா நடுவீட்டுக்குள்ள கொண்டு போய் ஓட்டுங்கடா. நிம்மதியா சீட்டு விளையாட விடாம காசு கேட்டு ரைஸ் மில்க் ஒரு சாவு வர மாட்டேங்கிறா. யோ மாமா,
நாங்கெல்லாம் ராஜராஜ சோழனுக்கே குதிரையை வாடகைக்கு விட்ட பரம்பரை. எங்க வீட்ல இருந்து ஒருத்தர் அரமனைக்கு போலேன்னா கூட ராஜராஜன் ஃபேமிலி டிபன் சாப்பிட மாட்டாங்க. இந்த விஷப்பூச்சி நசுக்கடா தாங்க முடியல. ஐயா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க பெரிய கோயில் கல்வெட்ட பாருங்களேன். பொய்ய நீ போ. வராத போன ஏயா வம்படியா பேசிட்டு இருக்க? அதான பொழப்பு. மாமனார் கிட்ட ஃபேமிலி விஷயம் பேசுறேன். யோ, போன வாரம் தானே அவர் செத்துட்டாருன்னு குடிச்சு கும்மாளம் போட்டு வந்தோம். இளவு பொய்ய கூட இவன்ட்ட ஒழுங்கா சொல்ல முடியல. பணம் ரெடி ஆயிருச்சு, நாளைக்கு வந்து வாங்கிக்க. சரிண்ணே. டேய், ஃப்ளக்ஸ்ல அண்ணன் போட்டோவை பெருசா போடுங்கடா. பப்ளிசிட்டி தான் முக்கியம். அதுல சூப்பரா கலக்கிடுவோம். தம்பி குமரா, வாழ்த்த வயதில்லை வணங்குறோம்னு நம்ம போட்டாவே போட்டுங்க. என்ன? சரி சரி சரி, போயிட்டு வாங்க. அன்னைக்கு ஏன் செயின் போச்சு, இன்னைக்கு எவன் தாலி அருள் போதோ. உன் தாலி அருவலடா, ரொம்ப முக்காத. இதுக்கு பதிலு ரத்தம் வந்துட போகுது. அக்கா ஐநாறு பஸ். நடக்கட்டும் நடக்கட்டும். அந்த ரோட்டு கடைசி வரைக்கும் நட சொல்லியா. இந்த முடிச்சு அப்படியே பாஸ் பண்ணு. 100 நாள் வேலை வந்ததுல இருந்தே பொம்பளையா குனிஞ்சு வேலை பார்த்தாவே மறந்துட்டாங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு அடிக்கிற மாதிரி நாயகத்து கூடி இல்லையா, ஒரு டிவி காரங்க வருவா ஒய்யா. இங்க வந்து பேட்டி எடுக்கிறதோட பிரஸுக்கு முக்கியமான வேலை என்ன இருக்கு? இந்த டிவி காரங்க எப்போ வருவாங்கப்பா? வந்தாங்கன்னா முகத்தை காட்டிட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல. இவ பெரிய சிலுக்கு சுமிதா. இவ டிவில காட்டினவனே நேயர்களா ஓடியாந்து நான் கட்டிக்கோன்னு கெஞ்சுவாங்க. நான் அடுமுதாட்டி. நானும் ஒரு காலத்துல சிறுகு சுமிதா தான். கேட்டு பாரு உங்க தாத்தாவை. சொல்லே மாமா. உங்க சண்டையில என்ன ஏண்டி வம்பல மாட்டி விடுறியா? இது என் பொண்டாட்டி கேட்டா விளக்கு மாத்தால அடிச்சு என்ன வெளியே படுக்க வச்சிருவா. சரி, உள்ள படுத்துக்கிட்டா மட்டும் வலிகுண்டுவா. சித்தப்பு, இன்னுமா இந்த பழைய இம்பாலா காரை ஓட்டிக்கிட்டு இருக்க? அட போடா, எனக்காவது ஒரு பழைய கார் இருக்கு, உனக்கு அது கூட இல்லையே. பெரும் பயல சும்மா இருக்க முடியாதா நீ? தாத்தாவுக்கு நடு.